Hi dears, welcome back to my channel. Today நம்ம சேனல்ல உனக்குள் நானே சீரிஸ் எபிசோட் 14 சைட் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட்ல லியாம் யர்க்குக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே பேர்ல சேஃபா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து யர்க் கிட்ட ஒப்படைச்ச லியாம் யர்க் கிட்ட நான் சொன்ன மாதிரியே நம்ம பையன் பேர்ல சேஃபா உங்ககிட்ட கூட்டிட்டு வந்து சேர்த்துட்டேன். இதுக்கப்புறம் நீ எனக்கு சத்தியம் பண்ண மாதிரியே எதையும் மறைக்காம நீ என்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கான காரணத்தை சொல்லணும்னு கேட்க, அதை கேட்ட எரிக்கு நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போறதுக்கான காரணம் உன்னோட அம்மா தான். அவங்க நான் உன்னை பிரேக்கப் பண்ணலைன்னா உனக்கும் எனக்கும் பல வழிகள்ல தொந்தரவு கொடுத்து பிரேக்கப் பண்ண வைப்பேன்னு சொல்லி மிரட்டினாங்க. உன் அம்மா கோவமா இருந்த அந்த நேரத்துல நான் பிரெக்னெண்டா இருக்க விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்கனால எனக்கும் நம்ம குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயந்துதான் நான் உன்னை பிரேக்கப் பண்ணேன். என்னை மன்னிச்சுடு லியாம், எனக்கு அதை விட்டா வேற வழி தெரியலன்னு சொல்லி அழுக, எரிக் சொன்னதை கேட்ட லியாம் அழுதுகிட்டே, என் அம்மாவோட மிரட்டலுக்கு பயந்துதான் என்னை விட்டு பிரிஞ்சு போக முடிவு பண்ணியா? இந்த விஷயத்த அன்னைக்கே என்கிட்ட சொல்லி இருந்தா நான் இதுக்கான முடிவை எப்பவோ எடுத்திருப்பேன்ல. அதை விட்டு என்கிட்ட இருந்து மறைச்ச இந்த உண்மையால நான் 5 வருஷமா என் குழந்தைய பிரிஞ்சு இருந்திருக்கேன். அதே சமயம் 5 வருஷமா நான் பல கஷ்டத்தையும் அனுபவிச்சிருக்கேன். சரி, அதையெல்லாம் விட நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு இதுக்கப்புறம் சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கலாம். இனி நீயும் என்னோட மகன் பேர்லும் என் கூட தான் இருக்கணும்னு சொல்லி லியாம் பேர்லையும் இயற்கையும் அவன் வாழ்ந்துட்டு இருந்த பழைய வீட்டுக்கு கூட்டிட்டு வர, வீடு பெருசா இருக்கிறத பார்த்து எக்ஸைட் ஆன பேர்ல் வீட்டுக்குள்ள ஓடி விளையாடிட்டு இருக்க, அதை பார்த்த லியாம் பேர்ல் கிட்ட, உனக்காக பிக் டாடி பெரிய ரூம் ரெடி பண்ணிருக்கேன், அந்த ரூம் ஃபுல்லா உனக்கு பிடிச்ச டாய்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், இன்னையில இருந்து நீ அங்க தனியா ரூம்ல தான் படுத்து தூங்கணும்னு சொல்ல, அதை கேட்ட பேர்ல் முடியாது, நான் பப்பா எரிக் கூட தான் தூங்குவேன், தனியா தூங்க மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிக்க, கடுப்பான லியாம் முடியாது, என் பொண்டாட்டி என் கூட தான் தூங்கணும், என் கூட பாப்பா எரிக் தூங்கினாதான் சீக்கிரமா உனக்கு தங்கச்சி பாப்பாவை ரெடி பண்ண முடியும், புரிஞ்சுக்கடா மகனேன்னு சொல்லி லியாம் போல சமாதானப்படுத்தி அவன் ரூம்ல படுத்து தூங்க வச்சுட்டு பெட்ரூம்க்கு வந்த லியாமும் எர்க்கும் பல வருஷத்துக்கு அப்புறம் அன்போடையும் அக்கறையோடையும் அவங்க காதல் லீலைகள் ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணி எர்க்கும் லியாமும் கிஸ் பண்ண ஆரம்பிக்க, அப்ப கரெக்டா பேர்ல் தூங்காம எழுந்து லியாமோட பெட்ரூம்க்கு வந்து கதவை தட்டி, எனக்கு தனியா தூங்க விருப்பம் இல்ல, நான் உங்க கூட படுத்து தூங்க விரும்புறேன்னு சொல்ல, லியாம் உனக்கு 5 வயசு ஆயிடுச்சுடா, அதனால இந்த வயசுல நீ தனியா படுத்து தான் தூங்கணும்னு சொல்லி கத்த, பேர்ல் முடியாது, எனக்கு இருட்டுனா ரொம்ப பயம், அதனால நான் உங்க கூட தான் படுத்து தூங்குவேன்னு சொல்லி அப்பனும் புள்ளையும் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதையெல்லாம் கேட்ட எரிக் பேர்ல் கிட்ட, பெட் ரொம்ப பெருசா தான் இருக்கு பேர்ல், வா நம்ம 3 பேரும் ஒன்னா பெட்ல படுத்து தூங்கலான்னு சொல்லி எரிக் பேர்ல பெட்ரூம்குள்ள கூட்டிட்டு வந்து பேர்ல் எரிக் லியாம் 3 பேரும் ஒன்னா பெட்ல படுத்து தூங்க, அடுத்த நாள் எரிக் எப்பவும் போல சீக்கிரமா எழுந்து லிவிங் ரூம்ல இருக்க ஃப்ளவர் ஜாடியில ரோஸ் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு இருக்க, அப்ப அங்க லியாம் வரான். அவன் சத்தம் இல்லாம எர்க்கோட பக்கத்துல வந்து பின்னாடி இருந்து அவனை கட்டி பிடிக்க, லியாம பார்த்த எரிக், லியாம் நீ எப்ப எழுந்தன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட லியாம் எர்க்க ஸ்மெல் பண்ணிக்கிட்டே, உன்னோட மனம் என்னை எழுப்பி இங்க இழுத்துட்டு வந்துருச்சு, இதுக்கப்புறம் என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி லியாம் எர்க்க திருப்பி டைட்டா கட்டி பிடிச்சுக்கிட்டு, இது பேர்ல் பண்ண ஆர்ப்பாட்டத்தினால என்னால உனக்கு முழுசா கிஸ் கூட கொடுக்க முடியாம போயிடுச்சு, அதனால இப்ப நீ எனக்கு டபுள் கிஸ்ஸா நல்ல ஸ்ட்ராங்கான கிஸ்ஸா கொடுப்பாக்கலான்னு சொல்லி பையன் ஜாலி மூட்ல எர்க்க கிஸ் பண்ண பக்கத்துல போக, அப்ப கரெக்டா டோரை ஓபன் பண்ணிட்டு பேர்ல் வரான். பேர்ல பார்த்த எர்க்கும் போல இவன் எப்படா எழுந்தான்னு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்க, இங்க உள்ள வந்த பேர்ல் என்னடானா பயங்கர கோவத்தோட லியாம பார்த்து, அங்கிள் லியாம் உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பப்பா எரிக்க கட்டி பிடிச்சிருப்பீங்க, பப்பா எரிக்க நான் மட்டும்தான் கட்டி பிடிக்கணும், என் பப்பா எரிக் எனக்கு மட்டும்தான் சொந்தம், அவரை என்ன தவிர வேற யாரும் கட்டி பிடிக்க நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி பேர்ல் முகத்தை டெரரா வச்சுக்கிட்டு கத்த, அதை பார்த்த லியாம், செல்லக்குட்டி எதுக்காக நீ இப்ப இவ்ளோ கோவப்படுற, கூலாயிரு, ஆமா நீ எதுக்காக காலையில இவ்ளோ சீக்கிரமா எழுந்திருக்க, செல்லம் நீங்க போய் நல்லா படுத்து தூங்குங்க, இன்னும் டைம் இருக்குன்னு சொல்ல, அதை கேட்ட பேர்ல் வேகமா எர்க்கோட பக்கத்துல நிக்கிற லியாம பிடிச்சு தள்ளிவிட்டு அவன் எர்க்குக்கும் லியாமுக்கும் சென்டர்ல வந்து நின்னுக்கிட்டு, பப்பா எரிக்க நான் மட்டும்தான் கட்டி பிடிக்கணும், அங்கிள் லியாம் பப்பா எரிக்க கட்டி பிடிக்க கூடாது, நான் அதை அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி பேர்ல் கத்த, பேர்ல் கோவமா இருக்கிறத பார்த்த எரிக் வேகமா பேர்ல் கிட்ட, குட் மார்னிங் செல்லம், இன்னைக்கு நீ என்னை இவர்கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல, அதை கேட்ட லியாம் வேகமா பேர்லோட பக்கத்துல வந்து அவனோட தலையை கோதி விட்டுக்கிட்டே, இங்க பாரு செல்லம், பிக் டாடி நேத்துல இருந்து எரிக் பப்பாவை ஒரு தடவை கூட கட்டி பிடிக்கல, அதனால இப்ப ஒரே ஒரு தடவை மட்டும் பப்பா எரிக்க டைட்டா கட்டி பிடிச்சுக்கிறேனேடா, ப்ளீஸ் மகனே ஒரே ஒரு தடவை கட்டி பிடிச்சுக்கிறேன், அனுமதி கொடுடான்னு சொல்லி கெஞ்ச, பேர்ல் முடியாது, நான் அனுமதிக்க மாட்டேன், அங்கிள் லியாம் பப்பா எரிக்க கட்டி பிடிக்க கூடாது, நீங்க என் பப்பா எரிக்க கட்டி பிடிச்சுக்கிட்டா அப்புறம் நான் எப்படி என் பப்பா எரிக்க கட்டி பிடிக்க முடியும், பப்பா எரிக் பேர்லுக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லி அடம் பிடிக்க, அதை பார்த்த லியாம் போல தூக்கி வச்சுக்கிட்டு, சரி சரி பப்பா எரிக் உனக்கு மட்டும்தான் சொந்தம், உன்கிட்ட இருந்து பப்பா எரிக்க பிக் டாடி திருடிட்டு போயிட மாட்டேன், நான் உனக்கு சத்தியம் பண்றேன் போதுமான்னு சொல்ல, லியாம் சொன்னதை கேட்டு ஹாப்பியான பேர்ல், நிஜமாவா பப்பா எரிக் பேர்லுக்கு மட்டும்தான் சொந்தமானவர்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்க, அதை பார்த்த லியாம், நீ சந்தோஷப்பட்ட வரைக்கும் போதும், இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு உன்னோட பிக் டாடி ஸ்பெஷலா பேன் கேக் பண்ணி தரேன்னு சொல்ல, அதை கேட்ட பேர்ல், எனது பேன் கேக்கா, பேர்லுக்கு பேன் கேக்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, அதை கேட்ட லியாமும் வேகமா கிச்சனுக்கு வந்து மகனுக்காக பார்த்து பார்த்து பேன் கேக்குக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அங்க எரிக் வரான். அவன் லியாம் கிட்ட, லியாம் சமைக்க நான் உனக்கு ஏதாவது உதவி பண்ணவான்னு சொல்லி கேட்க, எரிக்க பார்த்த லியாம் எரிக் உள்ளவான்னு சொல்லி கூப்பிட, லியாமோட பக்கத்துல வந்த எரிக் அவன் மேல சாஞ்சுக்கிட்டு, லியாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேர்ல் உங்ககிட்ட ரூடா பேசினதுக்காக அவனுக்கு பதிலா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்ல, அதை கேட்ட லியாம் எரிக்கிட்ட,
கிட்ட நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. ஏன்னா என் பையனோட சிந்தனையும் செயலும் அப்படியே என்ன மாதிரியே இருக்கு. அவன் உன் மேல இருக்க அக்கறைனாலதான் அப்படி எல்லாம் பேசுனா. உண்மையை சொல்லணும்னா நான் தான் உனக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நீ என் பையனை ரொம்ப பொறுப்பா வளர்த்திருக்க. அது மட்டும் இல்லாம என் பையனோட செயல் மட்டும் என்ன மாதிரி இல்ல, என் பையனும் பார்க்க அப்படியே என்ன மாதிரி தான் இருக்கான்னு சொல்லி பெருமைப்பட. அதை கேட்ட எரிக் சரியா சொன்ன. எனக்கும் அவனை பார்க்கும் போதெல்லாம் அப்படியே உன்னை பாக்குற மாதிரியே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அவனோட கம்பீரமான பேச்சும் அப்படியே உன்ன மாதிரி தான் இருக்கும்னா பாத்துக்கேன்னு சொல்லி கியூட்டா லியாம பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. எர்க்கோட லிப்ப பார்த்த லியாம் இவனோட உதட பார்க்கும்போது என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. கிஸ் கொடுக்க சொல்லி என்னோட உள் உணர்வு என்ன தூண்டி விடுதுன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருந்த லியாம் எர்க்கிட்ட எனக்கு உன்னை கிஸ் பண்ணும் போல இருக்கு, ப்ளீஸ் எரிக் நான் உனக்கு கிஸ் கொடுக்கவான்னு சொல்லி கேட்டு லியாம் எர்க்கோட லிப்ல கிஸ் கொடுக்கறதுக்காக பக்கத்துல போயிட்டு இருக்க. அப்ப திரும்பவும் டோரை ஓபன் பண்ணிட்டு பேர்ல் வரான். பேர்ல பார்த்த லியாம் திரும்பவும் வந்துட்டானா. என்ன ஒரு செகண்ட் கூட நிம்மதியா என் பொண்டாட்டியோட இருக்க விட மாட்டேங்கிறானேன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்த லியாம் எர்க்க விட்டு தள்ளி போய் நிக்க. உள்ள வந்த பேர்ல் லியாம பார்த்து அங்கிள் லியாம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சா, பசியில என் வயிறு பயங்கரமா கத்திட்டு இருக்கு, நீங்க பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணாம இங்க என்ன கதை பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க. அதை கேட்டு கடுப்பான லியாம் நான் ஒன்னும் கதை அடிச்சிட்டு இருக்கல, பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி லியாம் மனசுக்குள்ள இந்த சுட்டி பையன் நான் ஏற்க கிஸ் பண்ண போகும்போதெல்லாம் கரெக்டா என்ட்ரி கொடுத்து எனக்கு கிஸ் பண்ண விடாம பண்ணிடுறான். இந்த பையனை எப்படி சமாளிச்சு என் பொண்டாட்டிக்கு நான் கிஸ் கொடுக்கறதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே லியாம் வேக வேகமா கம கமன்னு அருமையா பேன் கேக்க ரெடி பண்ணி முடிச்சு அது கூடவே பேர்லுக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாம் குக் பண்ணி டேபிள் மேல கொண்டு வந்து வைக்க. டேபிள் மேல ஃபுட் நிறைச்சிருக்கிறத பார்த்த பேர்ல் இந்த ஃபுட் எல்லாமே எனக்காகவா குக் பண்ணிருக்கு, ஃபுட் எல்லாம் பார்க்க ரொம்ப யம்மியா இருக்குன்னு சொல்ல. அதை கேட்ட லியாம் நிஜமா தான் சொல்றியா, ஃபுட் எல்லாம் ரொம்ப யம்மியா இருக்கா என்னன்னு சொல்லி கேட்க. பேர்ல் ஆமா ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்ல. அதை கேட்ட லியாம் புத்திசாலித்தனமா பிளான் பண்றதா நினைச்சு அவன் பேர்ல் கிட்ட அப்படின்னா இன்னையில இருந்து பேர்ல் அவனோட ரூம்ல தனியா படுத்து தூங்குனா பிக் டாடி உனக்காக இந்த மாதிரி ருசியான நிறைய ஃபுட்டை குக் பண்ணி தருவேன், என்ன சொல்ற பேர்ல், டீல் ஓகேவான்னு சொல்லி கேட்க. பேர்ல் எனக்கு ஓகே தான், இன்னையில இருந்து நான் என் ரூம்ல தான் படுத்து தூங்குவேன், ஆனா என் கூட எரிக் பாப்பா என் ரூம்ல தூங்குவாரு, அப்புறம் அங்கிள் நீங்க தனியா உங்க ரூம்ல படுத்து தூங்குங்கன்னு சொல்லி லியாமோட பையன் திறமையா பேசி லியாம் காப்பு வைக்க. அதை கேட்ட லியாம் என்னடா இந்த பிளான சொதப்பிடுச்சு, இப்ப என்னடா பண்றதுன்னு சோகமான லியாம் பேர்ல் கிட்ட. ஆனா பிக் டாடிக்கு இருட்ட பார்த்தா ரொம்ப பயம், அதனால நான் எரிக் பாப்பாவோட தூங்க விரும்புறேன்னு சொல்ல. லியாம் சொன்னதை கேட்ட பேர்ல் அப்படின்னா அங்கிள் லியாம் நீங்களும் எங்க கூட என்னோட ரூம்லயே வந்து படுத்து தூங்குங்க, என்ன என்னோட பெட் ரொம்ப சின்னதா இருக்கும், என் பெட்ல நானும் என் எரிக் பாப்பாவும் தூங்கத்தான் கரெக்டா இருக்கும், உங்களுக்கு இடம் இருக்காது, அதனால நீங்க வேணா என் ரூம்க்கு வந்து கீழே பெட்டை போட்டு படுத்து தூங்குங்க, உங்களுக்கு பயம் இல்லாம இருக்கிறக்காக என்னோட டெடியை தரேன், நீங்க என்னோட டெடியை பக்கத்துல வச்சு படுத்து தூங்குனீங்கன்னா உங்களுக்கு எந்த பயமும் இருக்காதுன்னு சொல்ல. அதையெல்லாம் கேட்ட லியாம் டே மகனே கடைசியா ஒரே ஒரு தடவையாவது என் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சுக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுறான்னு சொல்லி கேட்க. பேர்ல் அதுக்கு வாய்ப்பே கிடையாது, நான் எரிக் பாப்பாவை உங்ககிட்ட நெருங்க விட மாட்டேன், உங்ககிட்ட இருந்து என்னோட எரிக் பாப்பாவை நான் ப்ரொடெக்ட் பண்ணியே ஆவேன்னு சொல்லி அப்பனும் புள்ளையும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்து கடுப்பான எரிக் ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்றதை நிறுத்திட்டு சீக்கிரமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறீங்களா, நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாதான் பிக்னிக்கு போக முடியும், நமக்காக ஏமா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல. அதை கேட்ட லியாமும் பேர்லும் வேக வேகமா அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சு லியாம் பேர்ல் எரிக் ஏமா 4 பேரும் பிக்னிக்கு வந்திருக்க. ஏமா எரிக் கிட்ட பிரதர் நான் பேர்ல சறுக்கு மரம் விளையாட கூட்டிட்டு போவான்னு சொல்லி கேட்க. எரிக்கு கண்டிப்பா கூட்டிட்டு போ, பேர்ல் ஜாலியா விளையாடுன்னு சொல்லி ஏமா கூட பேர்ல அனுப்பிவிட்ட எரிக் லியாம் கிட்ட லியாம் இந்த இடத்துல காத்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வருது இல்ல, இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியே வானமும் நல்லா நீல நிறத்துல சூடான சூரிய வெப்பத்தோட மென்மையான காத்தோட இந்த மாதிரி இயற்கை அழகு ரசிச்சு எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னு சொல்ல. அதை கேட்ட லியாம் உனக்கு இந்த இடம் அவ்வளவு பிடிச்சிருந்தா நாம வேணா மாசம் மாசம் குடும்பத்தோட இந்த இடத்துக்கு பிக்னிக் வரலாமான்னு சொல்லி லியாம் எர்க்கோட கண்ணத்தை தொட்டு நம்ம குறும்புக்கார பையன் என்ன உன் பக்கத்துல கூட நெருங்க விட மாட்டேங்கிறான், அவன் விளையாட போறதுக்கு முன்னாடி என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா, நான் உன் பக்கத்துல நெருங்கி உட்கார கூடாதாமா, நான் உன்கிட்ட இருந்து குறைஞ்சது 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்லயாவது தள்ளி உட்காரணும்னு சொல்லிட்டு போயிருக்கான்னு சொல்ல. அதை கேட்ட எரிக் சிரிச்சுட்டு பேர்ல் அப்படியே உன்ன மாதிரியே இருக்கான் பாரு, உன்கிட்ட இருக்க அதே பொசசிவ்னஸ் அப்படியே அவங்கிட்டயும் இருக்குன்னு சொல்ல. அதை கேட்ட லியாமும் சரியா சொன்ன, இப்ப எனக்கு உன்னை கிஸ் பண்ணும் போல இருக்கு, பேர்ல் பாக்குறதுக்குள்ள நான் உனக்கு ஒரு கிஸ் கொடுக்க விரும்புறேன்னு சொல்லி லியாம் எர்க்கோட பக்கத்துல கிஸ் கொடுக்கறதுக்காக வர. லியாம் எர்க்கோட பக்கத்துல க்ளோஸா இருக்கிறத பார்த்த பேர்ல் அவன் சறுக்கு மரம் விளையாடுறத கூட நிறுத்திட்டு அவன் பாட்டுக்கு அங்கிள் லியாம் எதுக்காக நீங்க பப்பா எரிக் பக்கத்துல க்ளோஸா உட்காந்துட்டு இருக்கீங்க, நீங்க என் எரிக் பாப்பாவை விட்டு தள்ளி போய் உட்காருங்கன்னு சொல்லி கத்த. அப்படி பிக்னிக் வந்த இடத்துல எல்லார் முன்னாடியும் கத்தி மானத்தை வாங்கிட்டானேன்னு சொல்லி லியாம் புலம்பிக்கிட்டே எர்க்க விட்டு தள்ளி போய் லியாம எர்க்க ஆளுக்கு ஒரு மூலையில உட்கார. லியாம் அழுதுகிட்டே டே மகனே உனக்கு மனசாட்சியே இல்லையா, எரிக் என்னோட பொண்டாட்டிடா, என் பொண்டாட்டிக்கு நான் கிஸ் கொடுக்க கூடாதா, என் பொண்டாட்டி பக்கத்துல கூட நான் உட்கார கூடாதா, எதுக்காக என் பொண்டாட்டியை விட்டு தள்ளி போய் உட்கார சொல்றேன்னு கேட்க. எரிக் பாப்பா எனக்கு மட்டும்தான் சொந்தம், என்கிட்ட இருந்து யாருனாலையும் என் எரிக் பாப்பாவை எடுத்துக்க முடியாது, உங்கனாலையும் என் எரிக் பாப்பாவை என்கிட்ட இருந்து எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அதையெல்லாம் கேட்ட ஏமா சிரிச்சுக்கிட்டே பேர்லும் அவனோட பிக் டாடியும் பேசிக்கிறது ரொம்ப காமெடியா இருக்கு, ரொம்ப வினோதமான குடும்பம் தான் சொல்லி சிரிச்சுட்டு இருக்க. இப்போ ஒரு வழியா பிக்னிக் முடிச்சு நைட்டு வீட்டுக்கு வந்த பேர்ல் டிராயிங் பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்த லியாம் பேர்ல் கிட்ட செல்லம் நீங்க இப்ப
என்ன வரைஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்க பேர்ல் அவன் வரைஞ்ச ஃபேமிலி பிக்கை காட்டி நான் எரிக் பப்பா பேர்ல் அப்புறம் அங்கிள் லியாம் எல்லாரும் ஒன்னா இருக்க ஃபேமிலி பிக் வரைஞ்சிருக்கேன். இந்த ஃபேமிலி பிக் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க பிக்க பார்த்த எரிக் ரொம்ப அழகா இருக்கு செல்லோன்னு சொல்ல லியாம் பேர்ல் நீ ரொம்ப அழகா வரைஞ்சிருக்க, என் பையன் ரொம்ப டேலண்டடானவன்னு சொல்ல அதை கேட்டு ஹாப்பியான பேர்ல் நான் நாளைக்கு இந்த பிக்கை என்னோட ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என் டீச்சர்ஸ் கிட்ட எல்லாம் காட்டி இதுதான் என்னோட ஃபேமிலின்னு சொல்ல போறேன்னு சொல்லி பையன் ஜாலியா கலர் பண்ணிட்டு இருக்க அதை பார்த்த லியாம் இதான் சரியான நேரம், இந்த நேரத்தை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி அவன் வேகமா பேர்லோட கண்ணை க்ளோஸ் பண்ணி விட்டு எர்க்கோட பக்கத்துல வந்து எர்க்க அசந்திருக்க நேரமா பார்த்து அவனோட கண்ணத்துல வேகமா கிஸ்ஸ கொடுத்து எதுவும் தெரியாதவன் மாதிரி தள்ளி போய் உக்காந்துக்க அதை பார்த்த பேர்ல் அங்கிள் லியாம் நான் கலரிங் பண்ணிட்டு இருக்கும் போது எதுக்காக என்னோட கண்ணை க்ளோஸ் பண்ணி விட்டீங்கன்னு சொல்லி கேட்க லியாம் சாரி சொல்லும், நீ கலரிங் பண்ணிட்டு இருந்ததை நான் கவனிக்கல, சரி நீ உன்னோட கலரிங் வேலையை கண்டினியூ பண்ணுன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அவங்க பேசினதை எல்லாம் கேட்ட எரிக் மனசுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்காங்களோ தெரியல, ஆனா லியாம் இப்படி ரகசியமா முத்தம் கொடுக்கறது ரொம்ப வேடிக்கையா இருந்தாலும் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. லியாம் எனக்கு கிஸ் பண்ண இந்த அளவுக்கு ஆர்வமா இருப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, எனக்கு இந்த திருட்டு முத்தம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி எரிக் மனசுக்குள்ள பேசிக்கிட்டே வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கேன். இப்போ ஒரு வழியா டிராயிங்க முடிச்சு லியாம் பேர்ல் எரிக் 3 பேரும் பேர்லோட ரூமுக்கு வந்து தூங்க ஆரம்பிக்க பேர்ல் சொன்ன மாதிரியே பேர்லும் எரிக்கும் ஒன்னா பெட்ல படுத்து தூங்க லியாம்க்கு தரையில பெட் போட்டு அவன் பயப்படாம தூங்குறதுக்காக டெடிய லியாமோட பக்கத்துல வச்சு விட்டு பேர்லும் எரிக்கும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்க அப்படி பேர்லும் எரிக்கும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறத பார்த்த லியாம் சத்தம் இல்லாம எழுந்து ஸ்டடி ரூமுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க எங்க தூங்கி எழுந்த எரிக் ரூம்ல லியாம் இல்லாததை பார்த்து இந்த நேரத்துல லியாம் தூங்காம எங்க போயிருப்பாருன்னு எர்க்கு எழுந்து லியாம தேடிக்கிட்டே ஸ்டடி ரூமுக்கு வர எர்க்க பார்த்த லியாம் எரிக் நீ தூங்கலையான்னு சொல்லி கேட்க எரிக் என்னாச்சு லியாம் ஏன் தூங்காம நீ இந்த நேரத்துல ஸ்டடி ரூமுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க அதை கேட்ட லியாம் எர்க்க தூக்கி டேபிள் மேல உட்கார வச்சுக்கிட்டு நாளைக்கு எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதுக்கான சில டாக்குமெண்ட் தான் இப்ப நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன், ஆமா பேர்ல் நல்லா தூங்கிட்டானான்னு சொல்லி கேட்க எரிக் லியாம கட்டி பிடிச்சுக்கிட்டு ஆமா நல்லா தூங்கிட்டு இருக்கான், எனக்கு ரொம்ப குளிரா இருந்துச்சுன்னு சொல்லி எழுந்து பெட்ல பார்த்தா உன்னை ஆளை காணோம், அதான் நீ எங்க இருக்கன்னு உன்னை தேடிக்கிட்டே இங்க வந்தேன்னு சொல்ல அதை கேட்ட லியாம் என்ன பண்றது பேர்ல் தான் உன்னையும் என்னையும் ஒண்ணு சேர விட மாட்டேங்கிறானேன்னு சொல்லி ஃபீல் பண்ண அதை கேட்ட எரிக் சாரி லியாம் அவன் பண்ற டார்ச்சலுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்ல லியாம் எனது மன்னிப்பு கேட்கிறியா, நீயும் உன் மகனும் என்ன படுத்துற கொடுமைக்கே நீ எனக்கு சாரி சொன்னா பத்தாது, அதுக்கு பதிலா நீ எனக்கு 100 முத்தம் தரணும், அந்த 100 முத்தம் கூட கம்மி தான், உன் லைஃப் லாங் எனக்கு நீ முத்தம் கொடுத்துட்டே இருக்கணும், அந்த அளவுக்கு உன் பையன் என்ன கொடுமைப்படுத்துறான், அவன் என் பொண்டாட்டியை தொடக்கூடாதுங்கிறான், கட்டி பிடிக்க கூடாதுங்கிறான், முத்தம் கொடுக்க கூடாதுங்கிறான், என் பொண்டாட்டி கூட என்னால சந்தோஷமாவே இருக்க விட மாட்டேங்கிறான்னு சொல்லி பையன் புலம்பிட்டு இருக்க அதை கேட்ட எரிக் லியாமோட பக்கத்துல வந்து அவனோட லிப்ல கிஸ் பண்ண திருப்பி எர்க்க கிஸ் பண்ண ஆரம்பிச்ச லியாம் இந்த சான்ஸை விட்டுறக்கூடாது, இதை விட்டா எர்க் கூட ஒண்ணு சேர எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்காது, அதனால பொறுத்தது போதும் பொங்கி எழுடா கைப்புள்ளங்கிற மாதிரி லியாம் வேகமா எர்க்க தூக்கி டேபிள் மேல படுக்க வச்சு அவனோட ஷர்ட்டை மேல தூக்கி விட்டு அவனோட லிப்ல வயிறுல ஜஸ்ட்லன்னு கிஸ் பண்ணிக்கிட்டே அவனோட பெர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்க இதோட உனக்குள் நானே சீரிஸ் எபிசோட் 14ஓட சைடு ஸ்டோரி கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.